மஸ்ட் ட்ரை மஸ்ட் ட்ரை. புல் இருக்கு. வந்து மைக்க நீட்டுங்க, சாப்பிட விட்றீங்களா எங்கேயாச்சும்? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. ஆனால் ஆட்டுக்கால் பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபுல்லாக சாப்பிட்றவங்களால தான் ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட முடியும். சாப்பிடாம விட்டிங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராயபுரத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ராயபுரத்தில் என்ன லாவண்யா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆட்டுக்கால் பிரியாணிக்காக தாங்க வந்திருக்கு. இது கரெக்டாக எங்கன்னா ராயபுரத்தில் சென்ட் பீட்டர் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. நைட்டு மட்டும்தான், சாட்டர்டே நைட் மட்டும்தான் வந்து புளியந்தோப்பில் தான் வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி, ஆட்டுக்கால் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்ம ஏர்லி மார்னிங் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா செல்லப்பிள்ளை பிரியாணி ராயபுரத்துலேயும் அவங்க வந்து ஆட்டுக்கால் பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா நாளும் கிடையாது, ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் தான் ஆட்டுக்கால் பிரியாணி, நைட் மட்டும். மற்ற பிரியாணி எல்லாமே வந்து ஆல் டேஸும் கிடைக்குது, ஆஃப்டர்நூனும் கிடைக்குது, நைட்டும் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நான் 2 பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ சிக்கன் தொக்கு பிரியாணியும் ஆட்டுக்கால் பிரியாணி எப்படி தான் அந்த ஆட்டுக்காலில் ஃப்ளேவர் ஏறுது அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. சாப்பிட்டு பார்த்துருவோம். வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணியன். செல்லப்பிள்ளை பிரியாணி ஷாப். அது என் பையன் செலெக்ஷன் பண்ண அந்த மாதிரி செல்லப்பிள்ளை பிரியாணி ஷாப். ஆமாம், அவன் பேர் ராஜன் செல்லையா, அதில் செல்லப்பிள்ளைன்னு வச்சுக்கிட்டான். சிக்கன் பிரியாணி போடுறோம், சிக்கன் தொக்கு பிரியாணி போடுறோம், காடை தொக்கு பிரியாணி போடுறோம், 65 பிரியாணி போடுறோம், ஆட்டுக்கால் பாயா பிரியாணி போடுறோம். சனிக்கிழமை ஆட்டுக்கால் பாயா பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி. லீவு நாளுக்கு தானே மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க. நல்லா மதியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 7 o'clockலேருந்து நைட்டு ஒரு 10:30, 11 வரைக்கும் இருக்கும். இது எப்படி சார் உங்களுக்கு கேஸ் அடுப்பில் சமைக்கிறதா கட்டடுப்பா? கட்டடுப்பு. இது எந்த ஊர் சமையல்? இதுதான் சென்னை தான். ஓகே, உங்கள் கடை வந்து எந்த இடத்துல இருக்கு? ராயபுரம் மாதா கோயில் தெருவு, சென்ட் பீட்டர் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது நம்ம கடை. மதியானம் ஒரு 12 மணி, ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் போயிடுவாங்க, அது காலியாகிடும், போயிடுவோம். மறுபடியும் 7 o'clock வருவோம். 7 o'clockலேருந்து ஒரு 11 o'clock, 10:30, 10 இது வரைக்கும் இருக்கும். வேற என்ன ஸ்பெஷல் சார் உங்களுக்கு? ஸ்பெஷல்னா இப்போ இதுதான் ஸ்பெஷல். வான்கோழி பிரியாணி அப்படின்னு போடலாம், இன்னும் 4 ஆகும். சிக்கன் பிரியாணி 170 பார்சல், சாப்பிட 160. தொக்கு பிரியாணி 200 பார்சல், சாப்பிட 190. காடை தொக்கு 220 ரூபா, சாப்பிட 210 ரூபா. ஆட்டுக்கால் பிரியாணி 240 ரூபா, சாப்பிட 230 ரூபா. மட்டன் ஆஃப் 270 ரூபா. புல் இருக்கு 370 ரூபா. எங்க பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, திருப்பி வருவீங்க எங்ககிட்ட. உங்கள் சேவை என் சேவை. பிரியாணியை நாங்கள் அருமையாக தான் செஞ்சு தருவோம். அருமையாக இருக்கும் எங்கள் பிரியாணி. ஆர்டர் கொடுத்துடலாம், அப்புறம் காலி ஆகிடும். எனக்கு ஒரு தொக்கு பிரியாணி, தொக்கு பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி, ஒரு கால் பிரியாணி, ஒரு ஆட்டுக்கால் பிரியாணி, ஒரு சிக்கன் தொக்கு பிரியாணி. சாப்பிட கால் பிரியாணியா? ஆட்டுக்கால் பிரியாணி ஃபைனலி வந்துருச்சுங்க. ஒரு ஆட்டுக்கால், நல்லா பெரிய கால் தான், முழுசாக போட்டிருக்காங்க காலை. ஆஹாஹாஹாஹா, அந்த மட்டன் ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம சூடு. ரைஸ் நல்லா இருக்குங்க, உதிரியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரைஸு நல்லா லாங் கிரெயின் ரைஸ் தான். மசாலா நார்மல் கரெக்டாக இருக்குது. ஆட்டுக்காலோட அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த பிரியாணியில் இறங்கியிருக்கு. அவங்க ஆட்டுக்கால் வந்து தனியாக வேக வச்சிடலாம் கிடையாதுங்க, இதுலேயே வேக்காடு லைட்டாக போட்டுட்டு அப்படியே பிரியாணிலே தம் போடுறாங்களாம். ஓ, செம்ம சூடு, எடுக்கவே முடியாது போலியே. நீ கடிக்காமல் விட மாட்டேன் கண்டிப்பாக. இதை பாருங்க, சூடு, புகை தெரியுதா? அப்படி புகை வருது. பாயா சாப்பிட்ருக்கோம், ஆனால் ஆட்டுக்கால் பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்லா ஆசை எனக்கு சாப்பிட்ணுன்ட்டு. புளியந்தோப்பு பிரியாணி போய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவ்வளோ மார்னிங் போகிறதுக்கான அந்த கரெக்டான டைம் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ இன்றைக்கி இங்கே எனக்கு குடுப்பனை கிடச்சிது. மந்தார இலையில் தாங்க வச்சு கொடுக்குறாங்க, இந்த பிளாஸ்டிக்லலாம் கொடுக்கல. நல்லா சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காயோட டெக்ஸ்டர் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. நல்லா திக்காக, தண்ணியாக ஓடாமல் நல்லா திக்காக கத்திரிக்காய் தெரியுதுங்க. ஒரு சில இடத்துல கத்திரிக்காவே தெரியாது, பேருக்கு கத்திரிக்கான்னு போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இது டேஸ்ட் பார்த்துருவோம். முட்டையோட தாங்க கொடுக்குறாங்க ஆட்டுக்கால் பாயா பிரியாணி.
பாயாவையும் கட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம். ஆஹாஹா, எடுக்கவே முடியாது போலியே. பிச்சிரா ஃபைனலி எடுத்தாச்சு. தோல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு அடி. ஆஹாஹாஹா, அமிர்தமாக இருக்கும் போல். பாலோட ஃபுல் ஃப்ளேவரும் பிரியாணியில் இருக்குது. செம்மையாக இருக்குது. பிரியாணியோட குவான்டிட்டி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒருத்தர் நல்லா சாப்பிட்றவங்களால தான் ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட முடியும். இல்லைனா ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் போல். நிறைய குவான்டிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பர். இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு பிரியாணி. ஆனால் இதுக்காக தான் நான் 4 நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே மட்டும்தான் நீங்கள் வந்து நைட் மட்டும்தான் வரணும். அது 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நைட்டு ஈவினிங்கு 7:30 8க்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுமா. நைட்டுங்கிறதுனால மசாலா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது, செட்டிலாக இருக்குது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து தொக்கு பிரியாணியை டேஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இதை சாப்பிட்டுட்டா இதுவே வயிறு ஃபுல்லாகிடும் எனக்கு. அப்புறம் அது சாப்பிடவே முடியாது. இது சாப்பிட்றலாம். சரி, எனக்கு இது பார்சல் பண்ணிடுறீங்களா? தொக்கு பிரியாணி கொடுத்துருங்க. சிக்கன் தொக்கு பிரியாணி. இது அப்படியே பார்சல் ஹாட் வாட்டராகவே ஆயிடுச்சு தண்ணி. சிக்கன் தொக்கு பிரியாணி. இது வந்து தனியாக குஸ்கான் தனியாக சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்பீங்க. அந்த பிரியாணியில் தொக்கு வச்சு கொடுப்பீங்களா? ஓகே. சிக்கன் ஆக்சுவலி பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணியில் நம்ம தொக்கு பிரியாணி கேட்டோம்னா தனியாக வந்து சிக்கன் தொக்கு பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே மேலே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் போல். நல்லா கிரேவியாக ஜூஸியாக இருக்கும் போல் பிரியாணி. நல்லா லெக் பீஸ் வந்துருச்சு. ஒரு முட்டை, அப்புறம் கத்திரிக்காய். இதுக்கு வந்து ரைத்தா. இதுக்கு வந்து கத்திரிக்காய் கொடுக்கல. இப்போ என்ன நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துடலாம் கடகடான்ட்டு. செம்மங்க. என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நான் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா எல்லாத்தையும்? சாப்பிட்டு வந்துடுறேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். வந்து மயக்க நீட்டுங்க. சாப்பிட விட்றீங்களா எங்கேயாச்சும்? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. செம்மையாக இருக்குது தொக்கு பிரியாணி. இன்னைக்கு ஃபுல்லாக இதை நான் காலி பண்ணிட்டுவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? குவான்டிட்டி நிறைய கொடுக்குறாங்கங்க. அப்படியே அந்த சிக்கனோட தொக்கு வந்து செம்ம உரப்பாக இருக்குது. அப்படியே அந்த உரப்புக்கு அந்த சிக்கன் தொக்கு அந்த முட்டை வச்சு சிக்கன் பீஸையும் வச்சு சாப்பிட்டா ஐயோபா எபா எபா எபா. இவங்களோடது என்னென்னா பிரியாணியில் கலர் போட மாட்டாங்களாம். கலரே கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நமாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்படி பேச வேண்டியதாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. எல்லா பிரியாணியும் சாப்பிடணும்னு தான் ஆசை எனக்கு. ஆனால் நம்மளால் எது சாப்பிட முடியுமோ அது மட்டும் தான் சாப்பிடணும். காடை பிரியாணி இருக்குது, காடை தொக்கு பிரியாணியும் இருக்குது இங்கே. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சிக்கன் பிரியாணி வச்சு அந்த காடை தொக்கு மேலே வச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. ஃபுல் பிரியாணியை நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். செல்லப்பிள்ளை பிரியாணிக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடாம விட்டிங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. எஸ்பெஷலி தொக்கு பிரியாணி, ஆட்டுக்கால் பிரியாணி. எனக்கு மசாலாவாக வேண்டாங்க, நான் நார்மலாக தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க கூட சாப்பிடும். இதில் வந்து நல்ல உரப்புங்க. அந்த தொக்கோட உரப்பு பிரியாணியில் ஐயோ அப்பா அம்மா பயங்கரமாக இருக்குது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய் 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 பாய். நல்ல காரத்துக்கு வேர்த்துருச்சு. நல்ல காரம், உரப்பு நல்லா இருக்கு. ஒரு இடத்துல சாப்பாடு நல்லா இருந்தால் நான் கண்டிப்பாக போய் சொல்லிவிடுவேன், ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதுன்ட்டு. சார் இந்த தொக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க. தொக்கு வந்து செம்ம ஸ்பைசி, காரம். அதுதான் காரத்து தான் தொக்கு. செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அதுவும் சுட சுட சாப்பிடும் போது உரப்பு பயங்கரமாக இருக்குது. ஆமாம்.